இன்றைக்கி ப்ரானை வச்சு மப்பாஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ப்ரானை வந்து மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் மைதாவும் ஆட் பண்ணி சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதை பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டாச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்றா போட்டு ப்ரானை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆகி வரட்டும். நமக்கு ஜாஸ்தி ஃப்ரை ஆக வேண்டாம், கருக வேண்டாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக அந்த கோட்டிங் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும் நமக்கு. இப்போ வந்து ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நான். அந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் பாலில் தான் நம்ம பண்ணணும். அதுக்காக ஒரு தேங்காய் வந்து அரை முடி தேங்காயை வந்து அரைச்சி நான் வந்து பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் நல்லா வந்து 2 பாலும் ஒரே இதாக எடுத்தால் கூட போதும் நமக்கு. நல்லா வெந்நி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு வெங்காயம் சாப் பண்ணி கேஷ்யூவும் போட்டிருக்கேன். சாப் பண்ணி போட்டு நல்லா வந்து இதெல்லாம் வெங்காயம் எல்லாம் வந்து வதங்கி வரட்டும். நமக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு 20 முந்திரியும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன். அதோட வந்து சோம்பும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதையும் இதில் ஊற்றி நல்லா வதங்கினதில் விட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். நமக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். நமக்கு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஃப்ரை பண்ண ப்ரானை இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பாயில் ஆனால் போதும். ஃபைனலாக கோரியண்டரை கார்னிஷ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ணுறேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வந்து சின்ன பீஸ் வந்து சீஸ் ஆட் பண்ணுறேன். நான் இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி கீ ரைஸோடு இதை வந்து இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். ஃபிஷ் ஃப்ரையோட சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.